ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க் அதுக்கு தேவையான எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் இங்கேயே எடுத்து தரோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 lakhs இருந்ததுன்னா ஃபுல் பிராண்ட் ஆரம்பிச்சிடலாம். உங்க ஃபுல் நேமிங், அதாவது நான் சொல்றது 1.5 lakhsல எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இப்படிதான் வேணும்னு கேட்கறத செஞ்சுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும். ஓகே, இல்ல எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ரெடியான ப்ராடக்ட்ஸ் கொடுங்க, ஓகே நான் என் லேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50,000 பட்ஜெட்ல இருந்தே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மார்க்கெட்ல போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 years 6 years இருக்கிற பிராண்ட்னால தான் இந்த ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஓகே, அந்த குவாலிட்டி நம்ம இப்பவே தரோம். கரெக்ட், கன்ஃபார்ம் நம்பி வாங்கலாம்ல. கன்ஃபார்மா வாங்கலாம். R&D பண்ணி டெஸ்ட் பண்ணி ஓகே அப்புறம் ப்ரொடக்ஷன் ஜி கெமிக்கலோட பக்கம் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும். கெமிக்கல் ஆட் பண்ணி பண்றோம், வித்அவுட் கெமிக்கல் பண்றோம், ஆர்கானிக் மாதிரி ரீவொர்க் பண்றது இதெல்லாம் காவி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதுல போட்டு டிஸ்டிலேஷன் பண்ணி எடுத்து ஓகே பியூரிஃபை பண்ணி ஓகே அத தான் யூஸ் பியூரிஃபை செக்ஷன். கரெக்ட், நமக்கு அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி கண்டிப்பா பியூரிஃபை செக்ஷன் இருக்குல்ல, 100% இன்ஸ்பெக்ஷன் பண்றோம். நமக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு 1.5 lakhs சொல்லியாச்சு, 50,000 சொல்லியாச்சு. ஆமா, என்கிட்ட எதுவுமே இல்ல ஆனா எனக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு, ரீசெல்லிங் நான் வீட்ல இருந்து பண்ணணும் அப்படிங்கிற ரீசெல்லுக்கு நீங்க வெல்கம் பண்றீங்க. தாராளமா பண்றோம். நான் வந்து ஒரு எண்ட் கன்சியூமர், எனக்கு வந்து விக்கிறதுக்கும் விருப்பம் இல்ல, சும்மா ஒரு 4-5 பீஸ் வந்து வாங்கிக்கிறேன். பிரைஸ் வந்து ரொம்ப அன்பிலீவபிளா இருக்கும். சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு 235 rupees தான் 1 liter. சொல்லணும்னா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா சோ நீங்களே பாஸ் பண்ணி வெளிய அனுப்பி ஒரு ஜாப்ல சேர்த்து விட்டுருவீங்க. கரெக்ட், என்னோட பிராண்ட்ல ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணியாச்சு, ஃபைனல் செட்டப் வந்தாச்சு. நான் எப்படி மக்களுக்கு சேர்ப்பேன்? ஒர்க் ஷாப் 2 மாடியூல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 2,500 rupees. 2,500 கொடுத்து பிசினஸ் கத்துக்கலாம். கரிக்குலம்லாம் இல்ல, நீங்க எனக்கு ஷாம்பு கத்துக்கணும் ஷாம்பு கத்துக்கலாம், கிரீம் கத்துக்கணும் கத்துக்கலாம், ஓகே மார்க்கெட்டிங் கத்துக்கணும் கத்துக்கலாம், எது வேணா கத்துக்கலாம். இங்க உள்ள நடக்கிறது எது வேணா கத்துக்கலாம். இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. ஜி கரெக்டா இல்லீங்களா? ஜி வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சூப்பர். நம்ம கம்பெனி டீடைல் சொல்லுங்களேன். சோ நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா Sitara Enterprises. ஓ Sitara Enterprises. ஓகே. சோ இதுல வந்து நம்ம ஒரு 4-5 செக்டர்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணி 5 years ஆச்சு. 5 years ஆச்சு. பாஸ்ட் 5 years நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே. சோ நம்ம கம்பெனி நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்லுங்க. சோ காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோப், ஷாம்பு, கிரீம், ஜெல், லோஷன், சீரம், சோ காஸ்மெட்டிக் எல்லாமே இருக்கு. சூப்பர். ஓகே. சோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன மாதிரி பண்றோம் சொல்லுங்க. இதுல நம்ம கம்பெனியோட ஸ்பெஷல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஃபினிஷிங் பண்றோம். சோ ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ப்ராடக்ட், அதுக்கு தேவையான பேக்கேஜிங், அப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ளை, இது வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் பண்ணி தரோம். ஓகே. சோ அதாவது புதுசா பிசினஸ் வாய்ப்பு கூட நம்ம கிட்ட அவைலபிள். கரெக்ட். ஓகே, பிசினஸ் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்து இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் இருக்கு. சோ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வந்தோம்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன், சோ ஒர்க் ஷாப், ஓகே. அப்புறம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சப்போர்ட், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. ஓகே. சோ இப்போ நீங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா சோ நீங்களே பாஸ் பண்ணி வெளிய அனுப்பி ஒரு ஜாப்ல சேர்த்து விட்டுருவீங்க. கரெக்ட். சூப்பர். ஓகே. சோ ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க் அதுக்கு தேவையான எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் இங்கேயே எடுத்து தரோம். ஓகே, நீங்க ட்ரைனிங் கொடுப்பீங்க. ட்ரைனிங் கொடுத்து இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் பண்ணிட்டா ப்ராடக்ட் டிசைன் இருந்து கரெக்ட், மார்க்கெட்டிங்ல இருந்து டோட்டல் நீங்களே வந்து சொல்லி கொடுத்துருவீங்க. கரெக்ட். அப்படிங்களா? ஓகே. சோ நம்ம கிட்ட யாராச்சும் இப்போ ஸ்டார்டிங் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு ஓன் பிராண்ட் நினைப்பாங்க, அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல எம்ஓகே எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. சோ நம்மளது பாத்தீங்கன்னா ஒரு வேரியன்ட்டுக்கு 100 பீஸ்ல இருந்து பண்றோம். ஓகே, 100 பீசஸ். ஓகே. சோ உங்களுக்கு ஒரு உங்க நேம்லயே வேணும் அப்படின்னா எதுனாலும் சரி 100 பீசஸ்ல இருந்து பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 lakhs இருந்ததுன்னா ஃபுல் பிராண்ட் ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான். ஓகே. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும். ஓகே. சோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்க ஃபுல் நேமிங், அதாவது நான் சொல்றது 1.5 lakhsல எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இப்படிதான் வேணும்னு கேக்குறத செஞ்சுக்கலாம். கஸ்டமைஸ் டிசைன் பண்ணா அந்த அளவுக்கு ஆகும். கரெக்ட். இல்ல எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ரெடியான ப்ராடக்ட்ஸ் கொடுங்க, நான் என் லேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50,000 பட்ஜெட்ல இருந்தே பண்ணிக்கலாம். அப்படிங்களா? சரி, ஓகே. அப்படியே ஒவ்வொரு செக்ஷன் அப்படியே காமிச்சிட்டு வா, எந்த பக்கம் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. சோ இது வந்து ஸ்டிக்கர் ஃபினிஷிங். ஓகே. லேபிளிங் அண்ட் லேபிளுக்கு கட் பண்றது. ஓகே. சோ ஃபினிஷிங். ஆமா. ஓகே. சோ லேபிள்ஸ் எல்லாம் இப்படிதான் ஷீட்ஸா வரும். ஓகே. சோ இது ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பீசஸா கட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா பீஸ், அதாவது இந்த பாக்ஸ் தேவையான மெஷர்மென்ட்ஸ்க்கு இங்க வந்து கட் பண்ணி சோ ஃபைனல் பேக்கிங் நீங்க நடக்கும். கரெக்ட். ஓகே. அப்படிங்களா? அதாவது இந்த ஸ்டிக்கர், இந்த பாக்ஸ் எல்லாம் செய்யறது இங்கதான். சோ பாக்ஸோட பீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே. சோ இந்த பாக்ஸ் இதெல்லாம் செய்யறது இங்கதான். ஓகே. இது ஃபுல் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். இதுல நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் ஒவ்வொன்னா.
சோ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். மேல இந்த கவர் முதல்ல நம்மளே ஃபினிஷ் பண்றோம். டோட்டல் கவர்ல இருந்து டோட்டல் A to Z நாமளே வந்து பண்றோம். ஆமா, இது வந்து நம்மட்ட மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பிராண்டோட ஓகே கிட். சோ இது வந்து கிட்டா கேட்டாங்க. ஓகே, அதுக்காக கிட்டா பண்ணோம். சோ இந்த கவரோட ரீசன் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது பாக்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. சோ கிட்டுக்குள்ள ஓபன் பண்ணோம்னா சோ இது எந்த மாதிரி கிட் இருக்கும் சொல்லுங்க இது. சோ இது வந்து உங்களுக்கு ஹேர் கேர் பேக். சோ கண்டிஷனர் இருக்கு. சாம்பிள் கிட் மாதிரி வந்து கொடுத்துறீங்களா? இது கஸ்டமர் வந்து அப்படியே விக்கிறாங்க, கிட்டாவே விக்கிறாங்க. சோ 4 ப்ராடக்ட்டும் அட் a டைம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது கண்டிஷனர், ஹேர் ஆயில், ஹேர் சீரம், ஷாம்பு. ஓகே, இந்த பாக்ஸும் இங்க செஞ்சதுதான். டோட்டல் ஓகே. சோ இந்த செட்டாவே நீங்க 100 பீசஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபினிஷிங்ல இதுவும் பாருங்க, உள்ளேயும் ராப் வந்துரும். ஓகே, டியூபும் பண்றோம். டியூபும் 100 பீசஸ் தான். ஓகே, இந்த ஸ்டிக்கர் தான் போடுறோம். பாட்டில்ல போடுறோமா? எதுல வேணா பண்ணிக்கலாம். ஓகே, as per customer choice தான். ஓகே, சோ இது நமக்கு இந்த செல்ஃபி கேப், சீரம், பாட்டில் அப்ளிகேட்டர்ஸ், எதுனாலும் சரி as per customer choice. ஓகே, இந்த டிசைனும் கஸ்டம் டிசைன்டு, இதுவும் கஸ்டம் டிசைன். டோட்டல் கஸ்டமர் டிசைன் தான். கஸ்டமைஸ்னா கஸ்டமருக்கு ஏத்துக்கு பண்ணி நம்ம மேனுஃபேக்சரிங் கம்ப்ளீட்டா. ஓகே, இந்த பாக்ஸ் சைஸே வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக ஃபிட் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, சோ இந்த ரா மெட்டீரியல்ஸும் செல் பண்றோம். சோ இன் கேஸ் நம்ம கிட்ட கத்துக்கிட்ட போய் வீட்ல செஞ்சுக்கிறேன் அப்படிங்கறவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸும் செல் பண்றோம். ஓ, அப்படி செல் பண்றீங்க? அது ஃபார்மர்ஸ் நீங்க சொல்லி தருவீங்க அந்த மாதிரி? வொர்க் ஷாப்ல சொல்லி தரோம். டோட்டல் ஆமா, நம்மளோட வீடியோஸ் இருக்கு, அதுல ஓபனா டிஸ்க்ளோஸ் பண்றோம் எப்படி செய்யறது என்ன இருக்கு, சேனல்ல இருக்கு. ஸோ பாருங்க, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி ரீசெல்லருக்கும் நல்லா இருக்கும். ஆமா ஓகே, ரீசெல்லர்ஸ்க்கும் இருக்கு. அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படிங்களா? ஆமா, ஓகே வாங்க. இது வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ். ஆமா, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு அடுத்து பேக் பண்ணி அனுப்புவீங்களா? இது அப்படியே ஷிப் பண்றோம். சோ கடைக்கு ரெடி டு டிஸ்பேட்ச். ஓகே, சோ இதெல்லாம் ரெடி டு டிஸ்பேட்ச் செக்ஷன். ஆமா, ஓகே. இதுல இந்த பிரிண்டிங்கும் பண்றோம். ஓகே, இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங். ஆமா, சோ கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி அவங்க எந்த பிராண்டிங்லயே பண்ணிக்கலாம். 1.5 lakhsல இந்த ஃபினிஷிங்ல வந்து யாருனாலே பண்ண முடியாது. பட் நாம பண்றோம். ஓகே ஜி. சோ ஒரு மார்க்கெட்ல போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 years 6 years இருக்கிற பிராண்ட்னால தான் இந்த ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஓகே, அந்த குவாலிட்டி நம்ம இப்பவே தரோம். கரெக்ட். ஓகே, ஃபினிஷிங் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும். கரெக்ட். சோ நமக்கு எதுமே சைடு எஃபெக்ட் வராதுங்க. சைடு எஃபெக்ட்ஸ் எதுமே கிடையாது. கன்ஃபார்ம் நம்பி வாங்கலாம்ல? கன்ஃபார்மா வாங்கலாம். அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இங்க ப்ரொடக்ஷனுக்கு கெமிஸ்ட் இருக்காங்க. ஓகே, சோ 2 கெமிஸ்ட் இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் நீங்க பார்த்து R&D பண்ணி டெஸ்ட் பண்ணி ஓகே அப்புறம் ப்ரொடக்ஷன் காமிக்கிறேன். இது வந்து ஆல்டரேஷன் வொர்க் நடந்துட்டு இருக்குனா ஜஸ்ட் டம்ப் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டாக். இதெல்லாம் நம்ம பாட்டில்ஸ். ஓகே, சோ இண்டஸ்ட்ரியில இருக்கிற ப்ராப்ளம் இதுதாங்க. இப்போ இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இது எடுத்தா 10,000 பாட்டில் எடுக்கணும். கண்டிப்பா. சோ மேனுஃபேக்சரர் வந்து அந்த MOQ செட் பண்ணுவாங்க. ஆமா, நம்ம வந்து அதை எடுத்து 10 பேருக்கு பிரிச்சு பண்ணி தரோம். ஓகே, இது வந்து பேக்கிங் மெட்டீரியல் ஸ்டோர். ஆமா, ஓகே. இப்போ அந்த ஷாம்பூனா ஷாம்பூக்கு பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்ன செக்ஷன் சொன்னீங்க? பேக்கிங் மெட்டீரியல். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கிரீம்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் மேனுஃபேக்சரிங் செக்ஷன். ஓகே, ஷாம்பூ, கிரீம், லோஷன், ஜெல் இதெல்லாம் இங்க தான் பண்றோம். சோ இதெல்லாம் இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா? ஓகே, ஜெல், கிரீம், லோஷன், சீரம் 4 ப்ராடக்ட்ஸ். ஆமா, ஓகே ஜி. கெமிக்கலோட பக்கம் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும். ஓகே, நம்ம எப்படி கெமிக்கல் ஆட் பண்ணி பண்றோம், வித்அவுட் கெமிக்கல் பண்றோம், ஆர்கானிக் மாதிரி பண்றோம். கஸ்டமரோட ரெக்குயர்மென்ட் தான். ஓகே, சோ ஃபுல் ஆர்கானிக்கும் பண்றோம். ஓகே, அண்ட் உங்களுக்கு கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சிலது பிரைஸுக்கு வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஓகே, சோ அதுக்காக தேவையான காம்ப்ரமைசஸ் வந்து எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும். அது அந்தந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தரும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா லேப். ஓகே, என்ன லேப்? R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதானுங்களா? சோ பாருங்க, இதான் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான். சோ இங்க தான் கஸ்டமர் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகே, சோ கஸ்டமர் இது சாம்பிள் கொடுப்பாங்க, இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ அதை ரீவொர்க் பண்றது இதெல்லாம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சோ கொண்டு வரீங்க. சோ அந்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ங்களா? சோ பாத்துக்கோங்க. ஓகே, அண்ட் வொர்க் ஷாப்ஸும் இங்க கண்டக்ட் பண்ணுவோம். வொர்க் ஷாப்ஸ் இங்க தானா? ஆமா, ஓகே. A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க. ஆமா, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் மெஷின். ஆமா, ஓகே. நமக்கு ஹெர்ப்ஸ் வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ அது காஸ்மெட்டிக்ஸ்ல ஸ்டேபிளா நிக்காது. அதுக்காக என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இதுல போட்டு டிஸ்டிலேஷன் பண்ணி எடுத்து ஓகே பியூரிஃபை பண்ணி ஓகே அததான் யூஸ் பியூரிஃபை செக்ஷன். கரெக்ட், நமக்கு அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி சோ பியூரிஃபை செக்ஷன். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சோப்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். சோப்ஸ் மேனுஃபேக்சரிங். ஓகே, சோ இது எல்லாமே ஆயில்ஸ். ஓகே,
2 டைப் ஆஃப் சோப்பும் பண்றோம். நமக்கு அந்த பியர்ஸ் மாதிரி வர இந்த கண்ணாடி சோப்பும் பண்றோம். ஓகே. ஆயில் பேஸ்ட் சோப், கோல்ட் ப்ராசஸ் சோப்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்றோம். ஓகே. சோ 2 விதமான சோப்பும் மேனுஃபேக்சரிங் வந்து பண்றோம். சோ ஷாம்பு அண்ட் இந்த பியர்ஸ் டைப் சோப் எல்லாம் இதுல தான் பண்ணுவோம். ஓகே. உள்ள தான் மெட்டீரியல் இருக்கு பாருங்க. ஓகே. அண்ட் இது வந்து ஆயில்ஸ் வச்சு பண்றது. ஆயில்ஸ் வச்சு பண்றது. ஓகே. சோ ஆயில்ஸ் வச்சு பண்றது மோல்ட்ல ஊத்துவோம். உங்களுக்கு சோப் இப்படி தான் வரும். இந்த மாதிரி பிளாக்கா வரும். பிளாக்கா வந்துரும். சோ இது வந்து நீங்க கட் பண்ணுவீங்களா? திருப்பி கட் பண்ணுவோம். ஓகே. இங்க இருந்து நம்ம பிரதர் ஒருத்தர் கட் பண்றாங்க பாருங்க, தெரியுதுங்களா? சோ அந்த மாதிரி வந்து கட் பண்றாங்க, பாத்துக்கோங்க. கட் பண்ண அந்த சோப் வந்து பாத்தீங்கன்னா 30 days வந்து காயணும். ஓகே. சோ காய வைக்கிறதுக்கு இப்படி அடுக்கி வச்சிருக்கோம். ஓகே. இந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே. இந்த கலர்ஸ் எல்லாம் நமக்கு எந்த கலர் செஞ்சு அதெல்லாம் சார்கோல் பவுடர், எல்லாமே நேச்சுரல் தான். இங்க இருக்கிற சோப்ஸ் எல்லாமே நேச்சுரல் தான். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பியர்ஸ் மாதிரி சோப்பு மோல்டுல போர் பண்ணி எடுக்கிறது. ஓகே. இது வந்து கம்பெனி பிராண்டிங்கோட இருக்கும். ஓகே. சோ சோப்ல உங்களுக்கு அந்த நேம் லோகோஸோட எடுத்துக்கலாம். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா டியூப் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாம்பூஸ், டியூப்ஸ், லிக்விட் எல்லாமே அங்க ஃபில் பண்றாங்க. ஓகே. ஃபினிஷிங் பண்ற செக்ஷன். ஓகே. இது வந்து சோப் வந்து ஃபினிஷிங் செக்ஷன். ஆமா. ஓகே. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிஷினரிஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. என்ன ரீசன்னா நமக்கு இங்கே லோக்கலுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற. கண்டிப்பாக இது நல்ல விஷயம். ஸோ ஃபைனல் பேக் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஆமாம். ஓகே. இந்த மாதிரி வரும். இதுல இருந்து டைரக்ட் நம்ம பாக்ஸிங் ஸ்டிக்கர் போட்டு பாக்ஸிங் ஆகும். ஓகே. முடிச்சதெல்லாம் வந்து கிரேட்ஸ்ல அடுக்கிடுவாங்க ஃபினிஷிங்க்கு வரதுக்கு. சோ ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ஆர்டர்ஸும் தனித்தனியா இருக்கும். ஓகே. அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டிக்கர் பேஸ்டிங்க்கு உள்ள வருது. இதெல்லாம் நமக்கு ஸ்டிக்கர் பேஸ்டிங் ரெடி ஆகிறதுக்கு உள்ள வருது. ஓகே. சோ இங்க வந்து ஒரு டைம் QC செக் பண்ணிட்டு ஓகே ஸ்டிக்கர் பேஸ்டிங் உள்ள எடுப்பாங்க. கண்டிப்பா QC செக்கிங் இருக்குல்ல, 100% இன்ஸ்பெக்ஷன் பண்றோம். ஓகே. ஃபினிஷிங் செக்ஷன் இங்க. ஓகே. சோ நமக்கு ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட் ஃபினிஷிங், பேக்கேஜிங், அதுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இங்க தான் பண்றோம். ஓகே. சோ பிராண்டுக்கான எல்லா ஸ்டிக்கரிங் நீங்க தான் பண்ணுவீங்க. அடையாளம் இங்க தான் கொடுக்குறோம். அடையாளம் இங்க தான். ஆமா. ஓகே. இதுக்கு அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சீலிங் மெஷின்ஸ் ஒவ்வொன்னா அப்படியே வரும். ஓகே. நம்ம அங்க பார்த்தோம் இல்லைங்களா பாக்ஸ். ஆமா. இங்க இருக்கு பாருங்க. ஆமா இருக்கு. சோ இந்த கவர் வந்து போட்டுட்டு கடைசியா டனல் மெஷின் விட்டோம்னா உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகி வந்துடும். ஓகே. ஸோ கவர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஹீட் பண்ணோம்னா ஷ்ரிங்க் ஆகிக்கும். ஸோ அது ஹீட்டிங் மெஷின் முடிச்சுட்டு இங்க ஒருக்கா வந்து பேக்கிங்க்கு மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஓகே. பேக்கிங்க்கு பண்ணுவோம். ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன், பேக்கிங் இன்ஸ்பெக்ஷன். ஓகே. ஸோ அதுல உங்களுக்கு ஒரு சிலது வந்து மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஓகே. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இங்க கட் பண்ணிட்டு ஓகே டெஸ்பாட்சுக்கு போயிடும். டெஸ்பாட்ச் செக்ஷனா? கரெக்ட். ஸோ ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட் இன்வாய்ஸோட சேர்ந்து ஓகே பேக்கிங் பண்ணி ஷிப்பிங் ரெடி ஆயிடும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு 1.5 lakh சொல்லியாச்சு, 50,000 சொல்லியாச்சு. என்கிட்ட எதுவுமே இல்ல ஆனா எனக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு, ரீசெல்லிங் நான் வீட்ல இருந்து பண்ணணும் அப்படிங்கிற ரீசெல்லுக்கு நீங்க வெல்கம் பண்றீங்க. தாராளமா பண்றோம். சூப்பர் ஜி. சோ இதுல வந்து என்னன்னாங்க நம்ம ஓன் பிராண்ட், சோல்ங்கிறது நம்மளோட ஓன் பிராண்ட். ஓகே. சோ இது வந்து ரீசெல்லர் ஸ்டார்டர் கிட். ஓகே. இதுல போட்டுருக்கீங்க ரீசெல்லர் ஸ்டார்டர் கிட். ஓகேங்களா? சோ இது ஓபன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஃபுல்லா சாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஓகே. சோ இதுக்குள்ளேயும் சாம்பிள்ஸ் தான் இருக்கும். இதுல 4 பீஸ் பேக் இருக்கும். சோ பாத்தீங்கன்னா 4 சோப் இருக்கும். சோ இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு ஆர்டர் எடுத்துட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாம்பிளுக்கு மட்டும் 500 rupees. ஓகே. சாம்பிள் கிட் வந்து 500 rupees. ஓகே. இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ரீஇம்பர்ஸ் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் ஜி. மினிமம். ஓகே. சாம்பிளுக்காக செக் பண்ண சொல்றீங்க. கரெக்ட். ஒன்ஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த அமௌண்ட் நீங்க ஆர்டர்ல லெஸ் பண்ணிருவீங்க. ஆமா ஆமா. சூப்பர் ஜி. நெக்ஸ்ட் திங் நான் வந்து ஒரு எண்ட் கன்சியூமர், எனக்கு வந்து விக்கிறதுக்கும் விருப்பம் இல்ல, சும்மா ஒரு 4-5 பீஸ் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா நமக்கு ப்ரொடக்ஷன்ல எக்ஸஸ் வரும். சோ அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸஸ் வந்து சேல் பண்றோம். சோ அது வந்து பிரைஸ் வந்து ரொம்ப அன்பிலீவபிளா இருக்கும். ஓகே. சோ இது பாருங்க, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. ஓகே. சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு, கெமிக்கல் இல்லாத ஷாம்பு. 235 rupees தான் 1 liter. வாவ். 1 liter ஷாம்பு 235 தான். ஓகே. பட் இது என்னன்னா உங்களுக்கு ரெகுலரா ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இருக்காது, எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் வர எடுத்துக்கலாம். ஓகே. வெப்சைட்ல இருக்கும். ஓகே. சோ இது ஒரு பிரைஸ். இது பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் சிங்கிள் பீஸ் ஓன் யூஸ் கூட வாங்கிக்கலாமா? சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம். ஓகே. ரீட்டைல் வெப்சைட் வச்சிருக்கீங்களா? வெப்சைட் இருக்கு. ஓகே. லிங்க் கொடுத்துருங்க. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா லோஷன் 65 rupees தான். 100 ml லோஷன். அண்ட் ஹேண்ட் வாஷ் இருக்கு. ஓகே. 30 rupees தான். அண்ட் சோப்ஸ் இருக்கு. நமக்கு அங்க கட் பண்ணாங்க பாத்தீங்களா? ஆமா. அதுல வந்து எட்ஜ் பீஸ் உலகும். ஓகே. குட்டி குட்டியா இருக்கும் பாத்தீங்களா? இது 10 ரூபாய் தான் ஒரு பேக். ஓகே. 150 கிராம் இருக்கும். ஓகே. ஒரு மாசத்துக்கு வரும். சோ இது எது வேணா இது பண்ணிக்கலாம். எல்லாமே வெப்சைட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே ஜி. ப்ரொடக்ஷன் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஜி. ரொம்ப சிறப்பா வந்து ஃபேக்டரி டூர் வந்து காமிச்சீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து யாரும் காமிக்க மாட்டாங்க. ஓகே. நம்ம கிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னா எந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லுங்க.
ஜி ஃபர்ஸ்ட் திங் என்ன ப்ராடக்ட் செய்ய போறோம், என்ன மார்க்கெட்டுக்கு விற்க போறேன், என்ன பேர்ல வேணும், அவ்வளவுதான். அப்படிங்களா? ஆமா. அவங்க ஒரு பேர் சொல்றாங்க, அதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வேற பண்ணி தரணுமா? இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நான் பண்ணி தரேன். ட்ரேட்மார்க்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்ததுன்னா இது ப்ரொசீட் பண்ணிக்கிறோம். எல்லா ஸ்டெப்லயும் கூட கைட் பண்றோம். அப்படிங்களா? இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸா சொல்றீங்க, பிசினஸ் கத்தும் தரீங்க. கரெக்ட். ஓகே, ஐடியாவும் தரீங்க, இந்த மாதிரி பண்ணணும், தேவையான ரா மெட்டீரியல்ஸும் தரீங்க. கரெக்ட். ஓகே, சூப்பர். அதுக்கு அடுத்து மேனுஃபேக்சர் எப்படி பண்றது, எந்த மாதிரி சேல் பண்ணணும், எந்த அளவுக்கு மார்ஜின் வைக்கணும், மார்க்கெட்டிங் சப்போர்ட் கூட பண்ணி தரீங்களா? சப்போர்ட் கொடுக்குறோம். பிராண்டிங்ல இருந்து டோட்டல். சோ மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்கெட்டிங் பண்றோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங், அது வந்து ஏஜென்சிஸ் மூலமா டை அப் பண்ணிருக்கோம். ஓகே. நமக்கு லெவரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 20-30 பிராண்டுக்கு பண்றோம். 20 பண்றோமா? நான் பண்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பிராண்டு கிட்ட பண்றோம். ஓகே. சோ இதுல வந்து அந்த 20-30 பிராண்ட்ஸ் per month நான் சொல்றது. அப்படிங்களா? ஆமா. சோ ஏஜென்சி கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு லெவரேஜ் இருக்கு. ஓகே. கமிஷன் பேசிஸ்ல ஓகே அப்படின்னா தான் அந்த ஏஜென்சிக்கு இது பண்றோம். ஓகே. சோ சேல்ஸ்ல 10% கமிஷன் அவங்களுக்கு, தனியா எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம். அப்படிங்களா? சோ ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல நிறைய பேருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 50,000 கொடுங்க, 60,000 கொடுங்கமாங்க, சேல்ஸ் ஆகாது. இது வந்து பர்சன்டேஜ் பேஸ்ட் தான், கமிஷன் பேஸ்ட் தான். ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஒரு ஆக்சுவலி என்னோட ஓன் பிராண்ட் பண்ணணும், ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஆகும் சொல்லுங்க? 1.5 lakhs. 1.5 lakhs. உங்க அதாவது ஆசைக்கு எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். கன்ஃபார்மா பண்ணிக்கலாம். உங்களுடைய லோகோல இருந்து டிசைன்ல இருந்து கம்ப்ளீட்டா டோட்டல் A to Z கம்ப்ளீட்டா ஒரே ஃபோன் கால்ல முடியும். ஒரே ஃபோன் கால்ல. அப்படிங்களா? டெலிவரி பண்ணும்போது புரியல. டெலிவரி இங்க செஞ்சு டெலிவர் பண்றது கேக்குறீங்களா? டிரான்ஸ்போர்ட்ல போட்டு விட்டுறோம், நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே. என்னோட பிராண்ட்ல ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணியாச்சு, ஃபைனல் செட்டப் வந்தாச்சு, நான் எப்படி மக்கள்கிட்ட சேர்ப்பேன் சொல்லுங்க. ஆன்லைனுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். கண்டிப்பா கடைக்கு போறதுதான் ஒரு பிராண்டோட டைரக்ட் கடைக்கு விசிட் பண்ணி கூட மார்க்கெட்டிங் வந்து பண்றோம். ஆமா ஆமா. சோ இப்போ வந்து ஈரோடுக்குள்ள மட்டும் தான் பண்ணி தரோம். ஓகே. சோ இது என்னன்னா 2 வெஹிக்கிள் இருக்கு, நம்மளோட ஓன் கம்பெனி வெஹிக்கிள். ஓகே. இதுல பொதுவா இருக்கிற டிராபேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைக்கு போனா வந்து சேல்ஸ் ரெப் கொடுக்குற டார்கெட்டுக்கு எல்லாம் போட்டு அமுத்தி விட்டு ரிட்டர்ன் வரும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். கண்டிப்பா. சோ நாங்க என்ன பண்றோம்னா ரெண்டல் பேசிஸ்ல வந்து கொடுக்குறோம். பர் டே 400 rupees ரெண்ட். சோ மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருவீங்க. 300 கடை இருக்கு. ஆஃப்லைன். ஆமா. பிளேஸ் பண்ணி கொடுத்துறோம் கடைக்கெல்லாம். மார்க்கெட் பண்ணி பிளேஸ் பண்ணி கொடுத்துறோம். கஸ்டமர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்றாங்கன்னா டோட்டல் எப்படி பண்ணணும், சேலிங்ல இருந்து ப்ராஃபிட் வரைக்கும் மொத்தம் நீங்களே ஒன்னு பண்ணி கொடுப்போம். ஆமா ஆமா. சப்போர்ட் பண்ணி தர மாட்டேன். சப்போர்ட் பண்ணி தருவீங்க. தேவையான எல்லா ஸ்டெப்ஸும் என்கிட்ட இருக்கு. ஓகே. சோ இதுல ஒன்னு வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம், ஃபுல்லா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்களோட கஸ்டமர் சாய்ஸ் மட்டும் தான். கரெக்ட். நான்லாம் கத்துக்கணும். சோ வொர்க் ஷாப் நமக்கு எவ்வளவு ஆகும் சொல்லுங்க? வொர்க் ஷாப் 2 மாடியூல் இருக்கு. 2 மாடியூல். ஓகே. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 2500 rupees. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓ 2500 கொடுத்து பிசினஸே கத்துக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து ஓகேங்களா? இன்னொன்னு வந்து 8000 rupees. ஓகே. என்ன டிஃபரன்ஸ்னா இந்த 2500க்கு இருக்கிறது வந்து ஹாஃப் டே கிளாஸ். ஓகே. ஒரு 8 பேர் கம்பைன் பண்ணி எடுப்போம். ஓகே. 8000ங்கிறது பாத்தீங்கன்னா 1-on-1. நீங்க ஒருத்தர் தான் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, உங்களுக்கு வேணுங்கிறது எதுனாலும் கத்துக்கலாம் இங்க உள்ள இருக்கிறது. ஓகே. 1 டேக்கு. சோ அந்த மாதிரி இப்போ நீங்க எத்தனை ப்ராடக்ட் சொன்னீங்க? எதுக்குங்க ப்ரோ? இல்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் கத்து கொடுப்பீங்க? அந்த 1 டேல எவ்வளவு முடியுமோ கத்துக்கலாம். அப்படிங்களா? கரிக்குலம்லாம் இல்ல. நீங்க எனக்கு ஷாம்பு கத்துக்கலாம், கிரீம் கத்துக்கலாம். ஓகே. மார்க்கெட்டிங் கத்துக்கலாம். எது வேணா கத்துக்கலாம். இங்க உள்ள நடக்கிறது எது வேணா கத்துக்கலாம். அப்படிங்களா? ஓகே சூப்பர். ஆக்சுவலி இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க ஜி. கரெக்டா இல்லீங்களா? கரெக்ட் தான். ஓகே. அந்த மாதிரி இல்லாம டோட்டல் ஓப்பனாவே சொல்றீங்க, நல்லா சப்போர்ட் வந்து பண்ணி தரீங்க. ஓகே ஜி. இப்போ நம்ம கிட்ட எக்ஸாம்பிள் நானே இருக்கேன், என்ன ஓன் யூஸ் வாங்கணும்னா ஏதாச்சும் வெப்சைட் ஜி? நம்ம ஓன் பிராண்ட் soulwellness.in. ஓகே. ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் சர்ப்ளஸ் வந்து Sitara Enterprises.in. அப்படிங்களா? ஆமா. ஓகே. அதுல போய் நம்ம செக் பண்ணி ஒரு டைரக்ட் கான்டாக்ட் பண்ணா கூட நீங்க சொல்லுங்க. ஆமா. ஃபோன் நம்பரும் வந்து 8838303139. ஓகே. அப்படியே ஜி நம்ம கம்பெனி அட்ரஸ் சொல்றீங்களா? 42 samygoundanpalayam, Nasiyanoor, Erode. ஆமா. ஓகே ஜி. நீங்க கால் சென்டர் 6 பேர் இருக்காங்க. எப்ப கூப்பிட்டாலும் வந்து வொர்க்கிங் ஹவர்ஸ்ல அட்டெண்ட் பண்ணுவாங்க. கால் பண்ணி எதுனாலும் கேட்டுக்கலாம். ரீட்டைல் ப்ராடக்ட்ஸும் கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். வெப்சைட்ல ஆர்டர் பண்ற கஸ்டமர் இருக்குன்னா கால் பண்ணியும் பண்ணிக்கலாம்.